என்னடா இது ஏதோ ஆக்சிடென்ட் ஆன மாதிரி இருக்கு. அடா நம்ம டோரிமானே. டே டோரி, என்னடா ஆச்சு உனக்கு? அடடா, யாரோ டோரிமான கார்ல இடிச்சிட்டு நிக்காம போயிட்டு இருக்காங்களே. டே டோரிமானே, ரத்தம் அதிகமா வந்திருக்கு. அடடா, என்ன பண்றதுன்னே தெரியலையே. பாவமா இருக்கிறானே. டோரி, உனக்கு ஒன்னும் ஆகாது, இரு நான் பிராங்க்லினை கூட்டு வரேன். டே பிராங்க்லினே, இதுதான் அந்த சொர்க்கத்துக்கு போற வழி போல இருக்குடா. இங்க பாருடா, எவ்வளவு படிக்கட்டு இருக்குது. இதெல்லாம் நம்ம மேலே ஏறி போனா சொர்க்க வாசலுக்கு போயிடலாம். அப்படியே நம்ம டோரிமானி கூட்டு வந்துடலாம் போல இருக்கு. என்னடா பிராங்க்லினே, போலாமா? பாபு ஸ்னேக் பாபு பாஸ் என்னன்னு கேளுங்க. பாஸ் என்னன்னு கேளுங்க. எங்க பாருங்க, நம்மளோட சின்சனோ டோரிமோனோ என்ன ஆட்டத்திலே சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க. எப்ப பார்த்தாலும் அவங்களும் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு கேளுங்க. அடடா, இவங்க பஞ்சாயத்து பெரிய பஞ்சாயத்தா இருக்கும் போல இருக்குது. டே சின்சனு, டே பலுகுண்டு வாயா, என்னடா சைலண்டா இருக்க? ஏன்டா சாப்பா ஆட்டத்துல சேர்க்க மாட்டேங்கிற? இவரு பெரிய மினிஸ்டர். இவரை வந்து கேட்ட உடனே நான் சொல்லிடணும் சாப்பா ஆட்டத்துல சேர்த்துக்கணும். அதெல்லாம் சேர்த்துக்க முடியாதுடா கருவண்டு கருப்பா. உன்னெல்லாம் எவன்டா பஞ்சாயத்துக்கு வர சொன்னது? வேலையை பார்த்துக்கிட்டு போடா. நேற்று எனக்கு மட்டும் சிக்கன் வாங்கி கொடுடானா, அவனுக்கு மட்டும் வாங்கி கொடுத்துட்டு எனக்கு முட்டையை வாங்கி கொடுத்து வெறுப்பேத்திட்டல. அதனால தான்டா இன்னைக்கு நான் சாப்பா ஆட்டத்துல சேர்த்துக்க மாட்டேன். உன்னால முடிஞ்சதை பார்த்துக்கோடா, போடா. பிராங்க்லின் பாஸ், எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான் போல இருக்குது. ஒழுங்கா சின்சனுக்கு சிக்கன் வாங்கி கொடுத்திருந்தா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது. ஒழுங்கா அவனுக்கு சிக்கன் வாங்கி கொடுங்க. அடாடா, இதுதான் பிரச்சனையாடா? டே டே சின்சனு, சாரிடா. நேற்று ஏதோ ஒரு கோவத்தில் உனக்கு நான் முட்டை பிரியாணியும் இவனுக்கு சிக்கன் பிரியாணியும் வாங்கி கொடுத்துட்டேன். அதனால தான் இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கா? சரிடா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. நான் அந்த வேலையை முடிச்சுட்டு வரேன். நம்ம எல்லாரும் வெளியே போயிட்டு நல்லா சிக்கன் பிரியாணியும் மட்டன் பிரியாணியும் விருப்பப்பட்ட மாதிரி சாப்பிடலாம். ஒழுங்கா 3 பேரும் சண்டை போடாம விளையாடுங்கடா. டேய் பிராங்க்லினே, அதெல்லாம் முடியாது. ஃபர்ஸ்ட் பிரியாணி வாங்கி கொடு, அப்பதான் சாப்பா ஆட்டத்துல சேர்த்துப்பேன். பிராங்க்லின் பாஸ் எவ்வளவு சொல்றாரு கேட்க மாட்டேங்கிறல. சின்சன், உனக்கு எவ்வளவு திமுறை? இந்த கடி வாங்கினதா நீ எல்லாம் திறந்துவ. இந்த கடி வாங்கிக்கோ. சாப்பே, எம்எல்ஏடா கைய வைக்கிற, நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டா. இன்னைக்கு உன்னை அடிக்கிற அடியில விட்ட ஓடி போற பாரு, ஓடுடா. அடாடா, ஜாலியா விளையாடலான்னு வந்தா இவங்க இப்படி சண்டை போட்டுக்கிறாங்களே. டே சின்சனே, ஏன்டா இப்படி சண்டை போடுற? சாப்பு பாவண்டா, அவனையும் ஆட்டத்துல சேர்த்துக்கலாம். டோரிமான், வாயம் கூட, உனக்கு இதெல்லாம் தெரியாது. வர சாப்புக்கு ரொம்ப செல்லம் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அடடா, சின்சன் ரொம்ப கோவத்துல இருக்கான் போல இருக்கு. நான் சொல்றத கேட்க மாட்டான் போல இருக்கு. நம்ம பிராங்க்லினை மறுபடியும் கூட்டு வந்து சமாதானம் படுத்தியே ஆகணும். கடவுளே, இவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்காம சந்தோஷமா இருக்கணும். சின்சன், என்ன காப்பாத்துறா. என்னடா இது ஏதோ ஆக்சிடென்ட் ஆன மாதிரி இருக்கு. அடா நம்ம டோரிமானே. டே டோரி, என்னடா ஆச்சு உனக்கு? அடடா, யாரோ டோரிமான கார்ல இடிச்சிட்டு நிக்காம போயிட்டு இருக்காங்களே. டே டோரிமானே, ரத்தம் அதிகமா வந்திருக்கு. அடடா, என்ன பண்றதுன்னே தெரியலையே. பாவமா இருக்கிறானே. டோரி, உனக்கு ஒன்னும் ஆகாது, இரு நான் பிராங்க்லினை கூட்டு வரேன். அடடா, டே சின்சனு, என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? டோரிமானுக்கு என்னடா ஆச்சு? பேச்சு மூச்சு சுத்தமா இல்லாம இருக்கேடா. அடா பாவீங்களா, இருடா, நம்ம உடனே ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணியே ஆகணும். என்ன பண்றதுன்னு எனக்கும் ஒண்ணுமே புரியல. கையும் ஓடல, காலும் ஓடல. டே டோரிமான், கவலைப்படாத, உனக்கு ஒன்றும் ஆகாது. உடனே நான் ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்றேன். கண்டிப்பா ஹாஸ்பிட்டலுக்கு போனா எல்லாமே சரியாயிடும். அடா போனை எடுங்கப்பா, உடனே போனை எடுங்க. என்னடா இது, கனெக்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. சீக்கிரம் சார், ஆம்புலன்ஸுங்களா சார்? இங்க ஒரு எமர்ஜென்சி. பிராங்க்லின் நண்பா, எல்லாத்துக்கும் காரணம் நான் தான்டா. நான் சண்டை போட்டதுனால தான்டா நம்மளோட டோரிமானுக்கு இது மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. டேய் சின்சனே, இதுக்கு தாண்டா உங்ககிட்ட நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். சண்டை போடாதீங்கடா, சண்டை போடாமல் விளையாடுங்கடான்னு சொன்னால் கேட்குறீங்களாடா? இப்போ பாரு டோரிமானுக்கு என்ன ஆயிருக்குன்ட்டு. சரி கவலைப்படாத, ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணியிருக்கேன். அவனுக்கு ஒன்றும் ஆகாது. ஹாஸ்பிட்டல் போனால் எல்லாமே சரியாயிடும். ஆடா, ரொம்ப நேரமாச்சே, இன்னும் இந்த ஆம்புலன்ஸை காணாமப்பா. என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க தெரியலையே. அடா, ஒரு வழியாக ஆம்புலன்ஸ் வந்துடுச்சு. வாங்க சார், வாங்க. இங்க பாருங்க, டோரிமானுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல, வந்து கொஞ்சம் பாருங்க. அட, எங்க பார்த்தாலும் பிரச்சனை, ஒரு ஆக்சிடென்ட் மேல ஆக்சிடென்ட். அட, சின்ன பையனா இருக்கிறானே, என்னப்பா ஆச்சு உனக்கு? அட, பயங்கரமா அடிபட்டு இருக்குது. பாவம், ரத்தம் அதிகமா போயிருக்கும் போல இருக்கு. ஆமா சார், ஒரு கார் வந்து இடிச்சிட்டு நிக்காம போயிட்டான். ரத்தம் நிறையவே போயிடுச்சு. அடடா, ரொம்ப பெரிய அடி போல இருக்கப்பா. பேச்சு மூச்சே இல்லையே. என்ன மன்னிச்சிடுங்க, இவனை என்னால காப்பாற்ற முடியாது. என்ன சார் சொல்றீங்க? உங்களால காப்பாற்ற முடியாதா? என்ன ஆச்சு என்னோட டோரிமானுக்கு? சொல்லுங்க ப்ளீஸ், நீங்க சொல்லியே ஆகணும் இப்போ.
அட சார் ப்ளீஸ் சார், அதான் ஆம்புலன்ஸ் வச்சுருக்கீங்களே, கொஞ்சம் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் அவனை காப்பாற்றுங்க, ஃபர்ஸ்ட் எய்டு கொடுங்க, எமர்ஜென்சி எவ்வளோ செலவானாலும் பார்த்துக்கலாம், ப்ளீஸ் சார் கொஞ்சம் காப்பாற்றுங்க, இந்த சின்ன பையனை காப்பாற்றுங்க. சார் என்ன மன்னிச்சிடுங்க சார், இதுக்கு மேலே இவனை ஹாஸ்பிட்டல் போனால் கூட யாருனாலையும் காப்பாற்ற முடியாது, இவன் இறந்து கொஞ்சம் நேரம் ஆகுது. என்னது டோரிமான் இறந்துட்டானா? இருக்காது, அது நடக்க கூடாது. என்னோட நண்பன் என்னை விட்டு போக கூடாது. டேய் நண்பா டோரிமான், நீ உயிரோட தான் இருக்கணும். இவர் என்னமோ தப்பா சொல்றாரு நினைக்கிறேன். நீ கண்டிப்பா உயிரோட தான் இருக்கணும். ஆடா என்ன மன்னிச்சிடுங்கப்பா, என்னால இதுக்கு மேல எந்த ஒரு உதவியும் செய்ய முடியாது, நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துடுச்சு. நல்லா கேட்டுக்கோங்க, இது ஒரு ஆக்சிடென்ட் கேஸ்னால கண்டிப்பா நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியது இருக்கும். போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்ட பிறகுதான் இந்த பாடியை உங்களால எடுக்க முடியும். சரியா, நான் கிளம்புறேன், எனக்கு இன்னும் நிறைய வேலை இருக்குது. இது மாதிரி ஏகப்பட்ட கேஸ் டெய்லியுமே வருது, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கேஸை பார்க்கறதுக்கு எங்களுக்கு பயங்கர சவாலாகவே இருக்குது. என்னை மன்னிச்சிடுங்க ஃப்ராங்க்லின் சின்சேன். டே சின்சேனே, என்னை மன்னிச்சிடுறா, உன்னோட உயிருக்கு உயிரான நண்பன் டோரிமானுக்கு இப்படி ஆகும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இனிமேல் நம்ம நினச்சா மட்டும் கிடையாது, அந்த கடவுளே நினச்சாலும் நம்மளோட டோரிமானை காப்பாற்ற முடியாது, அவன் சாமி கிட்ட போயிட்டான்டா. என்னடா பிராங்க்லின் சொல்ற? அவன் சாமி கிட்ட போயிட்டானா? அப்பனா நான் சாமி கிட்ட போய் வேண்டிக்கிட்டா கண்டிப்பா டோரிமான் எனக்கு கிடைப்பான். எனக்கும் டோரிமானுக்கும் ரொம்ப பிடிச்ச கடவுள் ஒருத்தர் இருக்காரு. நானும் டோரிமானும் ரொம்ப ரொம்ப ஆசையா வாங்கின ஒரு சாமி எங்க வீட்டுல இருக்கு. டோரிமான், கண்டிப்பா நான் அவர்கிட்ட உன்னை வர வைக்க சொல்லி வேண்டிக்க போறேன். வாங்க நண்பர்களே, நீங்களும் எங்க கூட சேர்ந்துக்கோங்க. எங்க பாருங்க, நானும் டோரிமானும் போன வருஷம் விநாயகர் சதுர்த்திக்கு அழகான ஒரு பிள்ளையார வாங்கியிருந்தோம். ரொம்ப ரொம்ப ஆசையா வாங்கி என் வீட்டுல வச்சு சூப்பரா விநாயகர் சதுர்த்தி எல்லாம் கொண்டாடணும். இப்ப நான் மட்டும் தான் இருக்கேன், டோரிமான் இல்ல. பிள்ளையாரப்பா நடந்தது எல்லாமே உனக்கு தெரியும் நினைக்கிறேன். ப்ளீஸ் டோரிமான் இல்லாம என்னால இருக்க முடியாது. எனக்கு டோரிமான் உடனே வேணும். அவன் உன்னதான் பார்க்க வந்திருப்பான். என்கிட்ட அனுப்பி வைங்க ப்ளீஸ் ப்ளீஸ், உனக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன் பிள்ளையாரப்பா. பாலகா, கண்ணீர் விடாதே, கவலைப்படாதே, உன் பிரார்த்தனை கண்டிப்பாக நிறைவேறும். அட யாரு சார் நீங்க? பார்க்கவே அற்புதமா இருக்கிறீங்க, சூப்பரா ஜொலிக்கிறீங்களே. யாரு சார் நீங்க? பாலகா, உன் வேண்டுதலை ஏற்று நான் இங்கு வந்து உள்ளேன். உனக்கு உதவி செய்யவே நான் இங்கு வந்து உள்ளேன். உன் நண்பனை நீ காண வேண்டும் என்றால் அதற்கு நீ சொர்க்கலோகம் இப்பொழுது சென்றாக வேண்டும். அட நீங்க யாரு என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா என் கண்ணுக்கு நீங்க பார்க்க சாமி மாதிரியே இருக்கீங்க. என்னோட நண்பனை பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. என்னோட நண்பனை பார்க்கணும்னா நான் எங்க வேணா போக ரெடியா இருக்கேன். ப்ளீஸ் என்னோட நண்பனை மட்டும் திருப்பி கொடுத்துடுங்க. ப்ளீஸ் திருப்பி கொடுத்துடுங்க. பாலகா, இதற்கு ஒரே வழிதான் இருக்கு. அதற்கு நீ சொர்க்கலோகம் சென்று உன் நண்பனை மீட்டு கொண்டு வர வேண்டும். நான் சொல்லும் இடத்திற்கு உடனே வாருங்கள். அட மறைஞ்சிட்டாரு, எங்க போனாருன்னு தெரியலையே. இது நிஜமா இல்லாட்டி கனவான்னு தெரியலையே. எனக்கு என்னமோ என்கிட்ட நிஜமாலே இந்த பிள்ளையாரப்பா தான் வந்து பேசுற மாதிரி ஒரு ஃபீலிங்கா இருக்கு. எனக்கு என்னமோ ஒரு இடத்துக்கு போகணும் மாதிரி தோணுது. நான் உடனே அந்த இடத்துக்கு இப்போ பிராங்க்லினை கூப்பிட்டுக்கிட்டு போக போறேன். வாங்க நண்பர்களே, இது நிஜமா இல்லாட்டி கனவான்னு நம்ம அங்க போய் பார்த்துடலாம். அடப்பாவிடே சின்சனே, எவன் சொன்ன கதைன்னு தெரியல, ஏதோ சொர்க்கலோகத்துக்கு வாசல் இருக்குன்னு சொல்லிட்டு என்ன வேற கூட்டு வந்திருக்கான். நண்பர்களே, இங்கே நான் எவன்கிட்ட போய் சொர்க்க வாசலுக்கு வழி கேட்க? சரி, எதிர்க்க எவனோ வர, அவன்கிட்ட கேட்கலாம். சார், சொர்க்க வாசல் எப்படி சார் போகிறது? அட சொர்க்கமாப்பா, நேரம் நடு ரோட்டுக்கு போ. லாரி வந்து மேலே ஏறிச்சுன்னா பரலோகம் சொர்க்கம் தான் போய் சேருவேன். போய் சேருப்போ. அடே சின்சேனே, என்னடா பதிலெல்லாம் வேற மாதிரி இருக்கு? சொர்க்க வாசல் எங்கன்னு கேட்டா நம்ம நடு ரோட்ல போய் நிக்க சொல்றா. என்னடா நடக்குது இங்க? ஏக்கா, நீங்களாச்சும் கொஞ்சம் சொல்லுங்களாக்கா. என்னடா இது, யாருமே எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. பிராங்க்லின் கருப்பா, ஒழுங்கா நேரா போடா, எனக்கு வழி தெரியும்டா. நேரா போய் லெஃப்ட் திரும்பினா அங்க வந்து சொர்க்க வாசல் இருக்கு. என்னடா வளர்ற சின்சேனே, நேரா போய் லெஃப்ட். ஆமா, இங்க என்னமோ ஏரோ குறி மாதிரி இருக்கு, என்னதுன்னே தெரியலையே. அட போடு, அந்த சாமியார் சொன்ன ஏரோ குறி இதுதான் போல இருக்கு. பிராங்க்லினே உள்ள போடா. பிராங்க்லினே, இதுதான் அந்த சொர்க்கத்துக்கு போற வழி போல இருக்குடா. இங்க பாருடா, எவ்வளவு படிக்கட்டு இருக்குது. இதெல்லாம் நம்ம மேல ஏறி போனா சொர்க்க வாசலுக்கு போயிடலாம். அப்படியே நம்ம டோரிமானை கூட்டு வந்துடலாம் போல இருக்கு. என்னடா பிராங்க்லினே, போலாமா?
அடடா என்னடா இவன் இந்த சின்சன் சொன்ன மாதிரியே ஒரே படிக்கட்டா இருக்கு. சரி போய் தான் பார்ப்போம் அப்படி என்னதான் இருக்குன்னு பார்த்துடலாமே. இதுதான் சொர்க்க வசலா என்னன்னு தெரியலையே. அப்படி மட்டும் இருந்ததுன்னா இந்த டோரிமானை எப்படியாச்சும் கூட்டுட்டு வந்துடணும்டா சாமி. அப்போதான் சின்சன் என்ன நிம்மதியா இருக்க விடுவான். ஐ ஜாலி நண்பர்களே, நான் சொர்க்க வாசலுக்கு போய்கிட்டு இருக்கேன். என்னோட நண்பன் டோரிமானை பார்க்க போறேன். என் நண்பன் டோரிமானை உயிரோட கூட்டு வர போறேன். டே பிராங்க்லின் நகரடா தரியா. என்னடா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க? வேகமா நட. இன்னும் ரொம்ப தூரம் போகணும் போல இருக்கு. படிக்கட்டு பாரு, சும்மா அப்படியே சைனா வால் மாதிரி நீண்டுகிட்டு போய்கிட்டே இருக்குது. டேய் சின்சனே குச்சி போகாதடா, ரொம்ப டயர்ட் ஆயிடும்டா. நம்ம ரொம்ப தூரம் போகணும் போல இருக்கு. வேகமா ஓடாத, டயர்ட் ஆயிடுச்சுன்னா படிக்கட்டை ஏற முடியாது. அட வாய மூடுறா. டே பிராங்க்லின் எங்களுக்கு எல்லாம் தெரியும். அட என்னடா இது, சைக்கிள் இருக்கு, நம்மளுக்காகவே வச்சிருக்காங்களா? பாரு, அது ஒண்ணு கிடையாது, 2 சைக்கிள். டே பிராங்க்லின் இங்க வந்து பாருடா. இந்த சின்சன் பையன் எவ்வளோ சொன்னாலும் கேட்கவே மாட்டான் போல இருக்கு. படிக்கட்டில் ஓடாதடா, டயர்ட் ஆகிடும்டா, நடக்க முடியாதான்னு சொன்னால் கேட்குறானா? அட டே சின்சன் என்னடா பார்த்துக்கிட்டு இருக்க? அட சூப்பரு, 2 சைக்கிள் இருக்குங்க. என்னடா சைக்கிள்லாம் கொடுத்துருக்காங்க? பிராங்க்லினே பார்த்தல, நான் கும்பிடுற சாமியோட பவரை பார்த்தல. நம்ம கஷ்டப்படக்கூடாதுன்ட்டு அவரு உனக்கும் எனக்கும் ஒரு சைக்கிள் கொடுத்துருக்காரு. அடடா என்னடா இது, படிக்கட்டு ஏறுறதுக்கு சைக்கிளை வச்சுக்கிட்டு படிக்கட்டு ஏற முடியுமா? இறங்குறது தானே ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஏறுறது கஷ்டமாச்சே. என்னதான் சொல்கிறதுன்னு தெரியல இந்த சின்சனை. சரி விடு, ட்ரை பண்ணி தான் பார்க்கலாம். வாங்க காய்ஸ், இந்த சைக்கிளை எடுத்துக்கிட்டு நம்ம சொர்க்க வாசலுக்கு போகிற வேலையை பார்க்கலாம். இல்லாட்டி இந்த சின்சன் நம்மளை சும்மா விட மாட்டான். டே சின்சனே, நான் எல்லோ கலர் சைக்கிள் எடுத்துக்கிட்டேன். உனக்கு பிடிச்ச ரெட் கலர் சைக்கிளை எடுத்துக்கிட்டு சும்மா வேகமாக வர வழியை பாரு, நான் மேலே போகிறேன். அடேங்கப்பா என்னடா இது, மெரிக்கவே முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்குது. அடடா இந்த சைக்கிளை நம்ம எடுத்திருக்கவே கூடாது போல இருக்கு. நண்பர்களே இங்க பாருங்க, இந்த சொர்க்க வாசல் பாதை ரொம்ப கஷ்டமா இருக்குது. அதுவும் இந்த சைக்கிள்லாம் மேலே ஏறதுனா ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னால் முடியல. போதுண்டா சாமி, இது இவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னா கனவுல கூட நினச்சி பார்க்கல. இந்த சின்சன் எப்படி மேலே ஏறி வரப்போகிறான்னு தெரியலையே. மூச்சு வாங்குதுரா எப்பா. இதுக்கப்புறம்லாம் என்னால் சைக்கிளை ஓட்ட முடியாது, நான் நடந்தே போயிடலான்னு நினைக்கிறேன். மேரி 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 ஏறு ஏறு ஏறு, விடா முயற்சி சின்சனே, உன்னால முடியும். ஏறுடா. அடடா சைக்கிள் மறிக்க முடியலையே, ஒரு பக்கமா இழுக்குதே கடவுளே. நண்பர்களே, இந்த சின்சனே இந்த சொர்க்க வாசலுக்கு போய் சேரணும்னா அதுக்கு உங்களோட உதவி கண்டிப்பா வேணும். உங்களுக்கு என்ன பிடிக்கும்னா மறக்காம லைக் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே அந்த பெல் ஐகானும் ஆன்ல போட்டுக்கோங்க. நான் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு என்னோட டோரிமானை பார்க்க போறேன்னா எதுக்குன்னு தெரியுமா நண்பர்களே? டோரிமான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃப்ரெண்டு. சின்ன வயசுல இருந்து எனக்கு உயிருக்கு உயிரா அவனை பிடிக்கும். ஸோ என்னால அவனை மிஸ் பண்ண முடியாது. அதுக்காக தான் நான் அவனை தேடி போய்கிட்டு இருக்கேன். ஸோ நண்பர்களே, நீங்களும் உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸை யாருக்கிட்டையும் சண்டை போடாம ஜாலியா சந்தோஷமா இருங்க. அவங்கள மிஸ் பண்ணக்கூடாது. அவங்க நம்ம லைஃப் வரைக்கும் கடைசி வரைக்கும் வந்தா சூப்பரா இருக்கும். ஐயோ, இந்த சைக்கிளை மறிச்சுக்கிட்டு வரத்துக்குள்ள நாக்கு தள்ளிடுது. நம்ம பரலோகம் போடுவோம் போல இருக்குடா பிராங்க்லினே. என்னால சுத்தமா முடியலடா எப்பா சாமி. உன் கூட டபுள்ஸ் வந்துடுறான்டா பிராங்க்லினே, என்ன கொஞ்சம் கூட்டிட்டு போடா. எப்படியாச்சும் நான் டோரிமானை காப்பாத்தியே ஆகணும். பிராங்க்லினே தடியா உன்னதான்டா. டே என்னடா திருன்னு முழிக்கிற? என்னடா சொல்ற? டபுள்ஸை கூட்டுட்டு போகணுமா? டே நானே சுத்தமாக முடியலன்ட்டு இங்கே நின்றுக்கிட்டு இருக்கேன், என்ன போய் டபுள்ஸ் கூட்டுட்டு போக சொல்ற? அடடா போச்சு கைஸ், இந்த சின்சன் தோலை இங்கேயும் வந்து தாங்க முடியல, படுத்து உருள ஆரம்பிச்சிட்டான். இங்க பாருங்க, என் முதுகுல வேதாள மாதிரி ஏறி உட்காந்துக்கிட்டான். டேய் பிராங்க்லினே, தோல் கொடுப்பா தோழன் கேள்விப்பட்டிருக்கிறேன். அது உண்மையாவே போச்சு. நீ தாண்டா உண்மையான தோழன். எனக்கு தோல் கொடுத்துருக்க. எப்படி உன் தோல் மேல ஏறி உட்காந்துட்டு இருக்கான் பாரு. அடேங்கப்பா, என்னடா இது நம்ம ஊரா? இது வேற லெவல்ல இருக்கு. இங்க பார்க்கவே சூப்பரா இருக்குல்ல. அட என்னடா ஆச்சு பிராங்க்லினே, திடீர்னு பயங்கரமா இருட்டாயிடுச்சு. டேய் சின்சனே, என்னன்னே தெரியலையடா, மழை வரப்போதா என்னன்னு தெரியலையே, மழை வர மாதிரி இருட்டிக்கிட்டு இருக்கு. அடடா மழை வந்துடுச்சுனா நம்மனால மேல ஏறவே முடியாது, காலெல்லாம் வழுக்குமேடா பிராங்க்லினே. என்னடா பண்றது இப்போ? போச்சு, நினைச்ச மாதிரியே பிராங்க்லினே மழை வர ஆரம்பிச்சிடுச்சு. டே பிராங்க்லினே, பயங்கரமா மழை வரும் போல இருக்கு. ஆமாடா சின்சனே, என்னடா பண்றது, வந்தாச்சு. இது எல்லாத்தையும் நம்ம சமாளிச்சுதான் ஆகணும். சொர்க்க வாசலுக்கு போறதுன்னா அவ்வளோ ஈஸி நினைச்சுக்கிட்டு இருக்கியா? அங்க பாரு எப்படி இருட்டிக்கிட்டு இருக்கு.
அடேங்கப்பா, என்னடா மின்னல்லாம் பயங்கரமா மின்னுது, இடி இடிக்குது, பார்க்கவே பயங்கரமா இருக்கு, திகிலா இருக்குது. அடே சின்சனே, எப்படி போக போறோன்னு தெரியல. நீ வேற முதுகுமல்ல வேதாள மாதிரி ஏறி உட்காந்துக்கிட்டு இருக்க. என்னால ஏறி போக கூட முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்குடா. டேய் நண்பா, மன்னிச்சிடுறா பிராங்க்லினே, உனக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கறேன்னு நினைக்கிறேன். நான் சின்ன பையன், என்னால ரொம்ப தூரம் ஏற முடியல. அட விட்றா சின்சனே, பார்த்துக்கலாம். எவ்வளவோ பார்த்தாச்சு, இது பார்க்க முடியாதா? என்னடா இடம் இது, பார்க்கவே வித்தியாசமா இருக்கு. அடடா பிராங்க்லினே, என்னடா இங்க ஒரு போலீஸ் இருக்காங்க, கீழே யாரோ படுத்துக்கிட்டு இருக்காங்க, என்னன்னு போய் விசாரிடா போடா. சரிடா சின்சனே, இருடா. சார், என்ன சார் நடக்குது இங்க? யாரு சார் நீங்க? ஏன் சார் இங்க வந்து நின்றுட்டு இருக்கீங்க? என்ன ஆச்சு இவருக்கு? அட வாங்க சார், உங்க உடம்பு எப்படி சார் இருக்கு? ஏன் சார் என்ன பத்தி கேக்குறீங்க? அட இது மாதிரி நிறைய பேர் இங்க வந்திருக்காங்கங்க. இந்த படிக்கட்டு ஏறி கஷ்டப்பட்டு ரொம்ப முடியாம வந்து இங்க வந்து படுத்துடுவாங்க. அதுல இவரும் ஒருத்தர் ரொம்ப முடியாம வந்தாரு. இப்போ இங்க செத்தே போயிட்டாரு அவரு. இப்போ என்ன பண்றதுன்னு தெரியாம நான் முழிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னோட டீம்ல இருந்து ஆம்புலன்ஸ் வரும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். தயவு செய்து நீங்க ரெஸ்ட் எடுத்துட்டு போங்க. சின்ன பசங்க யாரா இருந்தாலும் ரொம்ப கஷ்டப்பட்டு ஏற வேணாம், சொல்றத கேளுங்க ப்ளீஸ். அடாடா, என்னது செத்தே போயிட்டாங்களா? அடே சின்சனே, பார்த்தல, இது ஏறி போறது பயங்கர சவாலான விஷயமா இருக்கும் போல இருக்கு. உடம்பு முடியாம இங்க வந்து செத்தே போயிட்டாங்கடா. டேய் பிராங்க்லினே, என்னடா சொல்ற? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா. என்னால கூட இந்த படிக்கட்டை ஏறவே முடியல, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் என்ன பண்றேன், நான் இங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன். உனக்கு உடம்பு நல்லா இருந்ததுன்னா நீ கொஞ்சம் மேலே ஏறி போய் நம்மளோட டோரிமானை தேடுடா. சரிடா சின்சனே, அப்படி ஆகட்டும். நீ ரெஸ்ட் எடுத்துட்டு வா, நான் மேலே பொறுமையாக போய்கிட்டு இருக்கேன். நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு வா, நம்ம 2 பேரும் சேர்ந்து தேடலாம். என்ன ஓகே தானே? கடவுளே, இதுக்கு ஒரு முடிவே இல்லையா? இந்த சொர்க்க வாசல் கதவு திறக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? படிக்கட்டு ஏறிக்கிட்டே இருக்கும், இன்னும் வந்த பாடு இல்லை. என்னடா இது, இந்த இடம் என்னமோ பார்க்க கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குதே. இங்கே என்ன இருக்குன்னு தெரியலையே. அடடா, இங்கே என்னடா ஒரே ஆள் நடமாட்டமாக இருக்குது. யார் இவங்கெல்லாம்? என்னடா போட்டிருக்கீங்க? எல்லாத்தையும் சாகடிக்கணுமா? இங்கே இருக்கவங்க எல்லாருமே சாகடிக்கணும்னு ஏதோ மெசேஜ் வேற வந்திருக்கு. என்ன நடக்குதுன்னே தெரியலையே. அடடா, இங்கே நம்மள மாதிரியே ஏகப்பட்ட பேர் மேலே ஏறி வந்திருக்காங்க போல இருக்கு. இவங்க எல்லாருமே அழிக்கணும்னா அதுக்கு நம்மளுக்கு ஒரு பவர்ஃபுல் வெப்பன் வேணுமே. நல்லதா போச்சு, அந்த போலீஸ் நம்மளுக்கு கொஞ்சம் வெப்பன் கொடுத்ததுனால அந்த வெப்பனில் எது ரொம்ப பவர்ஃபுல்லோ அதை வச்சு இவங்க எல்லாருமே அழிக்கணும். அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்ம கிட்ட வெப்பன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ நம்ம பவர்ஃபுல் வெப்பன் இதை வச்சு எல்லாரையும் அழிக்க வேண்டியது தான். கமான் கைஸ். என்னடா இது, இவங்கள சுடவே முடியல. அட இவங்கள டார்கெட் கூட பண்ண முடியலையே. அட இங்கே இருக்கிறவங்கள சுட முடியுதான்னு பார்க்கலாம். ரெடி, ஸ்டார்ட், 1 2 3 கோ. அட சூப்பர், வேற லெவலு, போட்டு தள்ளியாச்சு. என்னடா இது, அவங்க அந்த பக்கம் இருக்கிறவங்க எல்லாரும் சாகுறாங்க, ஆனால் இவங்கள சாகடிக்க முடியலையே. ஏதோ ஒரு பெரிய மர்மம். அட இங்கேயும் இருக்கிறாங்க ஆளுங்க. போட்டாச்சு, போட்டு தள்ளியாச்சு. ஒரே குண்டில் பல பேர். மர்கையா போடு, வேற லெவலு. பிராங்க்லின் அவ்வளோத்தான். அட போடா, இங்கே இருக்கிற இடத்துல நான் தான்டா ஹீரோ. எப்படி? அட இங்கே ஒருத்தர் இருக்காரு. அட கடவுளே, யாரா நம்மளை சொல்கிறது? அடடா, யார் இவங்க? ஐயோ, வாண்டட் லிஸ்ட்ல சேர்ந்துட்டோமா? விட மாட்டேன். இந்த சொர்க்க வாசல்ல அடையவனா விட மாட்டேன். எவனா இருந்தாலும் நான் அவங்கள அழிக்காம விட மாட்டேன். நீ யாராவனா இருந்துக்கோ, இந்த ஊர் போலீஸா கூட இருந்துக்கோ, நான் அதை பற்றி கவலைப்பட மாட்டேன். என்னையே நீங்கள் அடிக்கிறீங்களா? இந்தா வாங்கிக்கோ. எங்கள் கிட்டயும் ஸ்னைப்பர் இருக்கு, நாங்களும் போடுவோம். குறி தவற மாட்டிப்போம். எப்படி? வேற லெவலு. பைலட்டே காலி. போ ஹெலிகாப்டரு. மர்கையா கைஸ் போடுங்க, வேற லெவலு. யாருக்கிட்ட வச்சுக்கிற? இந்த பிராங்க்லின் கிட்டியா? அவங்க நல்லா ஒன்றுமே பண்ண முடியாது. அட இப்போ இவங்கள வேற அழிச்சாக்கணுமே. யாருமே இவங்க சாக கூட மாட்டுக்கிறாங்க. குண்டு போட்டால் கூட அசராமல் அதே இடத்துல நிற்கிறாங்களேப்பா. இவங்க என்னடா மனுஷனுங்களா இல்லாட்டி யாருன்னே தெரியலையே. இவங்களை அழிச்சா தான் நம்ம சொர்க்க வாசலுக்கு போக முடியும் போல இருக்கு. இதுதான் நம்மளுக்கு இருக்கிற பெரிய டாஸ்க்கு போல இருக்கு. அட தள்ளி விட்டாலே கீழே வந்துட்டாங்களேப்பா. இது ஒரு நல்ல ஐடியாவாக இருக்குது. இவங்களை சாகடிக்கிறதுக்கு பதிலாக இப்படி ஒவ்வொரு ஆளாக கீழே தள்ளி விட்டுட்டா இந்த டாஸ்க்கை நம்ம முடிச்சிடலாம். சரிடா தம்பி, நீயும் போயிட்டு வா. பாய், டாட்டா. எப்படி? சூப்பர் இல்லை? அட எல்லாரையும் தள்ளி விட்டாச்சு. இன்னும் 2 பேர் இருக்கிறாங்க. இவரையும் எப்படியாச்சும் தள்ளி விட்டுற வேண்டியதுரா. சார், இன்னும் கொஞ்சம் தூரம் பின்னாடி போங்க.
அங்க பாரு சார், மட்டன் பிரியாணி போடுறாங்க. அடடா, நம்மளும் வந்துட்டோமே, போச்சுடா சின்சனே, காப்பாத்துறா. இந்த பிராங்க்லின் தடிய நம்மள விட்டுட்டு வந்துட்டானேப்பா. அட என்ன இடம்டா இது? கீழ் ஆல் எனிமீஸா? ஏன்னா யாருமே காணோம். அட எல்லாருமே இறந்து போயிருக்கிறாங்க. நம்ம பிராங்க்லின் எல்லாரையும் சாகடிச்சிட்டானா? என்னடா இது? ஆனா பிராங்க்லின் ஆளை காணோம். அட இங்க இவர் மட்டும் ஒருத்தர் இருக்காரு. அண்ணே அண்ணே, என்னோட நண்பன் பிராங்க்லின் வந்தான் பாத்தீங்களா? அட என்னடா இது? இவர்கிட்ட தானே பேசிக்கிட்டு இருக்கோம், இவர் ஏன் பேசவே மாட்டேங்கிறாரு? செல்ல மாதிரி நிக்கிறாரு. அண்ணே உங்களை தானே, பேசுங்கண்ணே. அட என்னடா இது? கிட்ட வந்து தள்ளி விட்டா கூட ஒரு செல்ல மாதிரி அப்படியே நிக்கிறாரு. நம்ம கிட்ட ஒண்ணுமே பேசவே மாட்டேங்கிறாரு. இவரை நம்ம சும்மா விடக்கூடாது. இவர் ஒருத்தருக்கு தான் நம்ம பிராங்க்லினை பத்தி தெரியும். இங்க இருக்கிறவங்க மத்தவங்க எல்லாருமே இறந்து போயிருக்கிறாங்க. அப்பனா என்னமோ நடந்திருக்கு. உங்ககிட்ட மட்டும் தான் கண்ணு இருக்குமா? என்கிட்டயும் கண்ணு இருக்கும் பாத்தீங்கல்ல. ஒழுங்கா பிராங்க்லின் எங்கன்னு சொல்ல போறீங்களா இல்லையா? இல்லாட்டி உங்களை சுட்டுடுவேன். என்னடா இது? இவரை சுடக்கூட முடியல. அடடா, இங்க என்ன நடக்குதுன்னே தெரியல. ஒரே மர்மமா இருக்குது. அண்ணா ப்ளீஸ் அண்ணா மன்னிச்சிடுங்க. பிராங்க்லின் மட்டும் எங்க இருக்கான்னு சொல்லிடுங்க. நீங்க சொல்லலன்னா எனக்கு தலையே வெடிச்சிடும் போல இருக்கு. நாங்க இவ்வளவு தூரம் ஏறி வந்தது ரொம்ப கஷ்டமா போயிடும். அப்புறம் பிராங்க்லினை சொல்லுங்க, எங்க இருக்கான்னு சொல்லுங்க. அடடா, இவரை தள்ளி விட்டுட்டுமே, போச்சு போச்சு. அட கடவுளே, நம்ம பிராங்க்லினை இப்ப எப்படி கண்டுபிடிக்கிறது? பிராங்க்லினை பத்தி சொல்றதுக்கு ஒரு ஆள் மட்டும் தான் இருந்தாங்க, அவனும் இப்போ இல்ல. அடடா கடவுளே, நம்ம டோரிமானை காப்பாத்த வந்து இப்ப பிராங்க்லின் பிரச்சனைல மாட்டிக்கிட்டான். பிராங்க்லின் கண்டிப்பா இதுக்கு மேலதான் மேலே ஏறி போயிருப்பான்னு நினைக்கிறேன். நான் கடகடன்னு போய் பிராங்க்லினை இப்ப பார்த்தே ஆகணும். பிராங்க்லின் சாரிடா, என்னோட நண்பனுக்காக உன்னை கூட்டிட்டு வந்துட்டேன். இப்ப நான் உன்னையே தொலைச்சிட்டேன். பிராங்க்லின் எங்க இருக்க? நான் வந்துகிட்டே இருக்கேன். நான் வரேன். அட யாரோ நிக்கிற மாதிரி இருக்கு. நம்ம பிராங்க்லினா தான் இருக்கும். பிராங்க்லினே நீ இங்க தான் இருக்கியா? அட பிராங்க்லின் இல்ல, வேற யாரு? அட டோரிமான் இங்க தான் இருக்கியா? நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேனா? வா, வேற லெவல், சூப்பர், போடு गाइस. இங்க பாருங்க, நம்ம சொர்க்கவாசலுக்கு வந்து நம்மளோட டோரிமானை கண்டுபிடிச்சாச்சு. ஆனா நம்ம பிராங்க்லினை காணுமே. அடடா கடவுளே, பிராங்க்லின் எங்க போனான்னு தெரியலையே. ஏய் நண்பா சின்சன், வந்துட்டியா? நீ என்னை காப்பாத்த வந்துட்டியா? என்னை பார்க்க வந்திருக்கியா? சூப்பர் நண்பா, நீ தான்டா எனக்கு உண்மையான நண்பன். உன்னை என் லைஃப்ல மறக்கவே மாட்டேன். என்னடா சொல்ற? பிராங்க்லினை காணுமா? உன் கூட வந்தானா? பிராங்க்லின் என்னை வந்து பார்க்கவே இல்லையடா. என்னடா டோரி சொல்ற? பிராங்க்லின் உன்னை வந்து பார்க்கலனா அப்புறம் எங்க போயிருப்பான் பிராங்க்லின்? கடவுளே, பிராங்க்லினை நம்ம தொலைச்சிட்டோம். ஒரு பெரிய பிரச்சனையாயி போச்சு. பிராங்க்லின் நண்பா, உன்னை நாங்க மிஸ் பண்ண மாட்டோம். கண்டிப்பா உன்னை தேடி வருவோம். ஏய் சின்சனே, என்னடா டோரி சொல்ற? பிராங்க்லின் உன்னை வந்து பார்க்கலனா அப்புறம் எங்க போயிருப்பான் பிராங்க்லின்? கடவுளே, பிராங்க்லினை நம்ம தொலைச்சிட்டோம். ஒரு பெரிய பிரச்சனையாயி போச்சு. பிராங்க்லின் நண்பா, உன்னை நாங்க மிஸ் பண்ண மாட்டோம். கண்டிப்பா உன்னை தேடி வருவோம். ஏய் சின்சனே, ஆமாண்டா, நம்ம பிராங்க்லினை மிஸ் பண்ணக்கூடாது. இங்கிருந்து கொஞ்சம் தூரத்துல தான் சொர்க்கம் இருக்கு. வா, நம்ம பிராங்க்லின் அங்க போய் தேடி பார்க்கலாம். என் பின்னாடியே வா, நான் கூட்டு போறேன். ஏய் நண்பா, பிராங்க்லினே நீ இருக்கிற இடத்துக்கு நாங்க வந்துகிட்டே இருக்கோம். நானும் டோரிமானும் வரோம். உன்னை காப்பாத்த வரோம், கவலையப்படாத. டேய் டோரி, நம்ம எங்கடா வந்திருக்கோம்? இதுதான் சொர்க்கமா? டேய் சின்சனே, எனக்கும் அப்படிதான்டா தோணுது. இந்த இடமே வித்தியாசமா இருக்குடா. அட இங்க ஒரு வீடு கூட இருக்குதேப்பா, சூப்பர். ஆனா நம்ம சொர்க்கம் சொல்றாங்களே, இங்க அப்படி என்னெல்லாம் இருக்கும் தெரியலையே, போய் பார்க்கலாம். அட சூப்பரா இருக்கே, நல்ல இயற்கை காத்தா இருக்குது. நல்ல செடி கொடிகள் இங்கேயும் இருக்குது. ஆனா ஆள் நடமாட்டம் யாருமே இல்ல இங்க. இதுதான் சொர்க்கம் போல இருக்கு. சரி, இந்த வீட்டுக்குள்ள போய் பார்க்கலாம் அப்படி என்ன இருக்குன்ட்டு. அட நம்ம வீடு மாதிரியே இங்கேயும் சூப்பரா வீடெல்லாம் இருக்குதப்பா, வேற லெவல், சூப்பரு. இங்கேயும் கம்ப்யூட்டர், சேரு, பெட் எல்லாம் போட்டிருக்கிறாங்களே. அடடா செம்மையா இருக்குது. நம்மளுக்கு டயர்டா இருந்ததுன்னா இந்த பெட்ல படுத்து தூங்கலாம் போல இருக்கு. அதே மாதிரி இந்த பெட் மேல ஏறி நின்று நம்ம நல்லா ஜாலியா வேடிக்கையும் பார்க்கலாம் போல இருக்கு. நண்பர்களே இங்க பாருங்க, சும்மா ஆகாயத்திலேயே ஒரு அற்புதமான ஒரு ஆகாய வீடு. அடேங்கப்பா நண்பர்களே, நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரியே இங்கேயும் எல்லாமே வச்சிருக்காங்களேப்பா. இங்க பாருங்க, எவ்வளவு பெரிய ஸ்பீக்கர், எவ்வளவு பெரிய டிவி. அடேங்கப்பா, சோஃபா சூப்பரா இருக்கு. அதுக்கு மேல 3 கிட்டார், வேற வேற லெவல் கிட்டார், சூப்பரா மியூசிக் விளையாடலாம் போல இருக்கு. அடடா, டைனிங் டேபிள் மேல பணம் கட்ட அடிக்க வச்சிருக்காங்களேப்பா. ஒருவேளை இங்க வரவங்க
விஷயங்கள் தெரிஞ்சு அவங்களுக்கு என்னெல்லாம் தேவைப்படும் சொல்லிட்டு கடவுளே எல்லாத்தையும் வச்சிருக்காரு போல இருக்கு. ஆமா ஆமா, இங்க பாருங்க, ஒரே தங்கத்துல மெடலு, அடடா தங்க கட்டியா வச்சிருக்காங்க. உங்களுக்கு என்னெல்லாம் தேவைன்னு அந்த கடவுளுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு போல இருக்கு. பயங்கரமான பெரிய பெரிய தங்க கட்டி டப்பால போட்டு வச்சிருக்காரு, வேற வேற லெவலு. அடேங்கப்பா, அது மட்டும் இல்லாம இங்க பாருங்க, நம்ம வாழ்க்கை முழுக்க தேவைப்படுற தங்க கட்டிய ஒரே இதுல வச்சு கொடுத்திருக்காரு. எப்படி சூப்பர் இல்ல? இதுதான் சொர்க்கத்துல இருக்கிற வாழ்க்கை போல இருக்கு, வேற வேற லெவலு, நிம்மதியான வாழ்க்கை போல இருக்கு. ஆனா என்னோட பிராங்க்லினை காணுமே. அடடா, என்னோட பிராங்க்லினை தேடித்தானே நான் இங்க வந்தேன். பிராங்க்லினே, இது எல்லாமே இருந்தும் ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லாம போயிடும். நீ மட்டும் எங்களுக்கு கிடைக்காம போயிட்டா. எங்களுக்கு இது எதுவுமே வேணாம் கடவுளே, எனக்கு பிராங்க்லின் மட்டும் தான் வேணும். என்னோட பிராங்க்லினை திருப்பி கொடுங்க. நான் இத கூட சம்பாரிச்சிருவேன். என்னோட நண்பனை என்னால இழக்க முடியாது. எனக்கு என்னோட நண்பன் உயிரோட வேணும். கடவுளே, எனக்கு நீ இதெல்லாம் காட்டி ஆசை காட்ட முடியாது. என்னோட பிராங்க்லின் மட்டும் எனக்கு கிடைக்கலனா எனக்கு இது எதுவுமே வேண்டாம். டே டோரிமானே, என்னடா பாத்துட்டியா? பாருடா, நம்ம பிராங்க்லினை மட்டும் இங்க காணோம். டேய் சின்சனே, ஆமாண்டா, நானும் பிராங்க்லினை தேடிக்கிட்டு தான்டா இருக்கிறேன். அவனை மட்டும் காணும்டா. அட கடவுளே, நம்மளுக்கு என்ன கஷ்டமல்ல கஷ்டம் வந்துட்டு இருக்கு. டே டோரிமானே, ஃபர்ஸ்ட் நீ காணாம போன, இப்போ பிராங்க்லின் காணாம போயிட்டான். கடவுளே, பிராங்க்லின் மட்டும் கிடைக்கலனா எங்களுக்கு இங்க இருக்கிற எந்த பொருளுமே வேணாம். அடேங்கப்பா, இந்த இடம் பார்க்கவே பயங்கரமா இருக்கு, வேற லெவல்ல இருக்கு. இது மாதிரி இடம்லாம் நம்ம பிராங்க்லினுக்கு ரொம்ப பிடிக்குமே. இதை மட்டும் நம்ம பிராங்க்லின் பார்த்தா எவ்வளவு சூப்பரா இருக்கும். கடவுளே, எனக்கு இப்போ ஒரே ஒரு ஆசை தான், நான் பிராங்க்லின் இப்போ உடனே பார்க்கணும். அவனை வர வைங்க ப்ளீஸ். அட, இங்க யாரோ இருக்கிற மாதிரி இருக்கு. யாருப்பா இது? அட பிராங்க்லினே, டேய் வந்துட்டியா நீ? எப்படா வந்த? அட என்னடா ஆச்சு? உனக்கு நிறைய அடிபட்டிருக்கு போல இருக்கு. பாவண்டா பிராங்க்லினே, எங்களுக்காக நீ ரொம்ப கஷ்டப்பட்டிருக்க போல இருக்கு. டே டோரிமானே, நம்ம பிராங்க்லின் இங்க தான்டா இருக்கான். என்னடா சொல்ற சின்சனே, பிராங்க்லின் கிடைச்சிட்டானா? வாவ் சூப்பரு. பிராங்க்லினே எங்க இருக்கீங்க? அட பிராங்க்லின், இங்க தான் உட்காந்துட்டு இருக்கீங்களா நீங்க? அட, உங்களை தான் நாங்க ரொம்ப நேரமா தேடிக்கிட்டு இருந்தோம். சின்சனும் நானும் பயந்தே போயிட்டோம், எங்க நீங்க வராம போயிடுவீங்கன்ட்டு. அட டே டோரிமான், டே சின்சன், என்னடா என்னதான் தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கீங்களா? அடடா டேய், நான் உங்களுக்கு முன்னாடியே எப்பயோ இங்க வந்துட்டேன்டா. இந்த இடம் எல்லாமே சுத்தி பார்த்துட்டேன். இந்த இடம் வேற லெவல்ல சொர்க்கம் மாதிரி இருக்குல்ல, வேற வேற சூப்பரு. ஆமாண்டா பிராங்க்லினே, எனக்கு இந்த இடம் ரொம்பவே பிடிச்சிருக்கு. டே பிராங்க்லின், சின்சனே, நம்மளுக்கு மட்டும் கிடையாது, இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். ஏன்னா இந்த வீடு சொர்க்கத்துல இருக்குல்ல, சும்மா சூப்பரா இருக்கும். அவ்வளோதான் நண்பர்களே, இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் கைஸ். அடுத்த ஒரு சூப்பர் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாட்டா, டேக் கேர், பை பை கைஸ்.